வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றை பத்தி நாம பேச ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது இல்லையா? பழங்கால தொன்மங்கள்ல ஆரம்பிச்சு மாபெரும் பேரரசுகளோட பொற்காலங்கள் வரைக்கும் நீண்டிருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பயணம் இது. நம்ம கலாச்சாரம் வெறும் வார்த்தைகளால ஆனது கிடையாதுங்க. பல்லாயிரம் கால வாழ்வியலால செதுக்கப்பட்டது. சரி, ரொம்ப காக்க வைக்காம நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. முதல்ல தமிழ்நாட்டோட வரலாறு எங்கிருந்து தான் தொடங்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது ரொம்பவே ஆழமான, நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற கேள்விதாங்க. ஏதோ ஒரு 200 300 வருஷங்களுக்கு முன்னாடி உருமானது கிடையாது நம்ம வரலாறு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பல யுகங்களை கண்ட ஒரு மூத்த குடி நாம. இன்னைக்கு நம்ம பயணத்துல நாம குறிப்பா பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முதல்ல தமிழ்நாட்டோட தொன்மை, அப்புறம் குமரிக்கண்டம் பத்தி பார்க்க போறோம். அடுத்து ரொம்பவே முக்கியமான கீழடி அகழாய்வு, அப்புறம் நம்ம பாண்டிய சோழ பேரரசுகளோட எழுச்சி, அதுக்கப்புறம் யார் இந்த களப்பிரர்கள் அப்படிங்கிற தேடல், கடைசியா நம்ம வரலாற்றை வடிவமைச்ச அந்த நாயகர்கள். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம பண்பாட்டோட மிக ஆழமான வேர்களை தேடி போவோம். தமிழ்நாட்டின் தொன்மை மற்றும் குமரி கண்டம். இது வெறும் ஆரம்பம் மட்டும் இல்லைங்க, உலக நாகரிகத்தோட ஆதி ஊற்ற கண்டுபிடிக்கிற ஒரு தேடல்னு கூட சொல்லலாம். நீங்க குமரி கண்டம் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, சரியா? குமரி கண்டம், அதாவது லெமூரியா அப்படிங்கிறது பண்டைய தமிழர்களோட பெருமையோடும் அவங்களோட தோற்றத்தோடும் ரொம்பவே ஆழமா பின்னி பணிஞ்ச ஒரு பழங்கால கண்டம். சங்க இலக்கியங்கள்ல வர்ற கடல் கொண்ட தென்னாடு பத்தின குறிப்புகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 19ஆம் நூற்றாண்டுல அறிவியலாளர்கள் லெமூரியா அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க. அது நம்மளோட இந்த தொன்ம கதைகளோட சேரும்போது அதுதான் நம்ம வரலாற்றோட தொடக்க புள்ளியா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. பருளியாரும் குமரிக்கோடும் கடல் சீற்றத்தால மூழ்கிடுச்சு அப்படிங்கிறது வெறும் கதையா மட்டும் இல்லாம இன்னிக்கும் நம்ம அடையாளத்தோட ஒரு முக்கிய அங்கமாவே இருக்கு. சரி, இப்ப நம்ம புராணங்கள், செவிவழி கதைகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து பூமிக்கடியில புதஞ்சிருந்த உண்மையான வரலாற்றுச் சான்றுகளை நோக்கி போவோம். அதுதாங்க கீழடி அகழாய்வின் கதை. தொன்மங்களையும் அறிவியலையும் இணைக்கிற ஒரு முக்கியமான பாலம் இது. கீழடி நமக்கு சொல்ற கதை என்ன தெரியுமா? பண்டைய தமிழ் சமூகத்தோட உண்மையான அசல் வரலாற்றை அது அப்படியே உலகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இது எந்த கற்பனையும் கிடையாதுங்க. வைகை நதிக்கரையில கண்டுபிடிக்கப்பட்ட சுட்ட செங்கற்களாலான கட்டிடங்கள், ரொம்ப நேர்த்தியான மழைநீர் வடிகால் அமைப்புகள், சுடுமண் குழாய்கள், முக்கியமா தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், இது எல்லாமே ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. கார்பன் பகுப்பாய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது கிட்டத்தட்ட 2600 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் ஒரு மிக உயர்ந்த எழுத்தறிவு பெற்ற நகர நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்குல்ல. நம்ம வரலாற்று பரிணாமம் எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு மிக நீண்ட பயணம். லெமூரியா அல்லது குமரிக்கண்டம் அப்படிங்கிற தொன்மங்கள்ல தொடங்கி, அதுக்கப்புறம் கீழடி மாதிரியான ஒரு ஆதாரப்பூர்வமான ஆதிக்குடிகளோட நகரமைப்புகளா மாறி, அங்கிருந்து மாபெரும் அரசர்களோட எழுச்சியான செவ்வியல் காலத்தை நோக்கி எப்படி ரொம்ப பிரம்மாண்டமா பயணிச்சிருக்குன்னு நமக்கு தெளிவா புரியுது. இப்படி ஒரு வலுவான அடித்தளத்துல இருந்துதான் ஒட்டுமொத்த தென்னகத்தையே ஆண்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களான பாண்டிய சோழ பேரரசுகளோட பொற்காலம் தொடங்குது. தென்னிந்திய வரலாற்றோட அசைக்க முடியாத 2 தூண்கள்னா அது இவங்கதாங்க. 2000 வருஷங்கள். ஆமாங்க, பாண்டிய மன்னர்களோட வரலாறு இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு தொடர்ச்சியை கொண்டது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறீங்களா? அசோகரோட கல்வெட்டுகள்லயும் சரி, கிரேக்க அறிஞரான மெகஸ்தனீஸோட குறிப்புகளையும் சரி, பாண்டியர்களை பத்தின பதிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கு. இத்தனை நூற்றாண்டுகளா ஒரு நிலப்பரப்பா ஆட்சி செஞ்சு முச்சங்கம் வச்சு தமிழை வளர்த்து கலை, இலக்கியம், அது மட்டும் இல்லாம கடல்வெளி வணிகத்திலையும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பெருமை பாண்டிய பேரரசையே சேரும். பாண்டியர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் இல்லை சோழர்கள். அவங்களோட வரலாறு உலகமே வியந்து பார்க்கிற ஒரு மாபெரும் காவியம்னு தாங்க சொல்லணும். ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழன் காலத்துல கடல் கடந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்கும், அதாவது ஸ்ரீவிஜயம், கடாரம் வரைக்கும் விரிவடைஞ்ச சோழர்களோட எழுச்சிருக்கே, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அவங்களோட மிகச்சிறந்த உள்ளாட்சி நிர்வாகம், பிரம்மாண்டமான கோயில் கட்டுமானங்கள், விவசாயத்துக்காக அவங்க வெட்டின ஏரிகள், முக்கியமா அவங்களோட அந்த வலுவான கப்பற்படை, இது எல்லாமே வரலாற்றோட உச்சம். ஆனா எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் நடக்கிற மாதிரி காலப்போக்கில் அவங்க சந்திச்ச அந்த தவிர்க்க முடியாத வீழ்ச்சியும் சேர்ந்ததுதான் அவங்களோட முழுமையான வரலாறு. இந்த மாபெரும் பேரரசுகளோட வரலாற்றுல திடீர்னு குறுக்கிற ஒரு மர்மமான காலகட்டமும் இருக்கு. அவங்கதான் களப்பிரர்கள். உண்மையிலேயே சொல்லணும்னா, தென்னிந்தியா வரலாற்றுல இவங்கள பத்தி தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அதிகமான விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாண்டியர்கள், சோழர்களோட பொற்கால பேரரசுகள், இவங்களுக்கு கல்வெட்டுகள், இலக்கியங்கள், செப்பு பட்டயங்கள்னு ஏராளமான வரலாற்று பதிவுகள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த களப்பிரர்களோட காலகட்டம் முழுக்க நிறைய கேள்விகள் சூழ்ந்த ஒரு மர்ம பகுதியாவே இருக்கு.
இத பலரும் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா களப்பிரர்கள் சமணம் பௌத்த மதங்களை ஆதரிச்சதால தான் பின்னாடி வந்த மன்னர்களால அவங்களோட வரலாறு திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வலுவான விவாதமும் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, நிறைய நீதி நூல்கள் எழுதப்பட்டது இந்த காலத்துல தாங்க. ஆலங்கள், மாபெரும் பேரரசுகள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில தனி மனிதர்களோட வீரமும் அவங்களோட அழியாத புகழும் நம்ம வரலாற்றுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. இவங்களோட தனிப்பட்ட சாதனைகள் ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த சமூகத்தோட அடையாளமாவே மாறிடுச்சு. அவங்க யார் யாருன்னு பார்க்கலாமா? காஞ்சிபுரத்துல பிறந்து சீனாவுக்கு பயணம் செஞ்சு அங்க ஜென் தத்துவத்தையும் உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலையும் மருத்துவத்தையும் உலகத்துக்கே கத்துக் கொடுத்த பல்லவ இளவரசரான வீரத்துறவி போதிதர்மர், அதேபோல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அத்தனை தந்திரங்களையும் துரோகங்களையும் தடுபுடியாக்கி வெற்றி கண்ட இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட அரசி நம்ம வீரத்தமிழச்சி வேலுநாச்சியார், அது மட்டுமா 2000 வருஷங்களை தாண்டியும் உலகமே கொண்டாடுற திருக்குறளை தந்து நம்ம பண்பாட்டோட மாபெரும் அடையாளமா இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிற தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சொல்லப்போனா இந்த பட்டியல் நீண்டிக்கிட்டே போகுங்க. துரோகத்தை வென்ற வீரம் வேலுநாச்சியாரை பத்தி சொல்ற இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஒட்டுமொத்த தமிழ் வரலாற்றிலையும் ஆங்காங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு தளராத வீர மனப்பான்மைய ரொம்ப அழகாவே சுருக்கி சொல்லுது. என்னதான் தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை அந்நிய படையெடுப்புகள் நடந்தாலும் சரி, திரும்ப திரும்ப மீண்டு வர்ற அந்த குணம் இருக்கே, அது ஏதோ ஒரு தனி மனிதரோட வீரம் கிடையாது. அது நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தோட மரபணுவிலேயே கலந்திருக்கிற ஒரு விடாமுயற்சி. இப்போ நாம இந்த வரலாற்று பயணத்தோட ஒரு சின்ன நிறைவுக்கு வந்திருக்கோம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கீழடியில ஆரம்பிச்சு சோழர்கள் வரைக்கும் நாம பார்த்த இந்த சிதறிய வரலாற்று துண்டுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு நாம பார்க்குற நவீன தமிழர் அடையாளத்தை எப்படி வடிவமைச்சிருக்கு? அந்த தொன்மையான புராணங்கள், பேளரசுகளோட உலகளாவிய சாதனைகள், வேலுநாச்சியார் மாதிரியான ஆளுமைகளோட வீரம், இது எல்லாமே இன்னைக்கு உங்களோட அடையாளத்தோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு? நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு முடிவல்லங்க. இது ஒரு மாபெரும் தேடலோட தொடக்கம் மட்டும்தான். நம்ம வரலாற்றோட ஆழமான பக்கங்களை இன்னும் தேடி படியுங்க. இந்த பயணத்துல என்னோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி.